ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஐபிபி துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு டைரக்ட்டா இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 70,000க்கு மேல தான் உங்களுக்கான சேலரியே வந்து வரும். ஆன்லைன் மோட்லயே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, லாஸ்ட் டேட் வந்து 24 மேக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. வேரியஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ, ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து உங்களுக்கு அசோசியேட் கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரூ. 10,00,000 பெர் ஆனம்க்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து வரும். அப்ராக்ஸிமேட்டா ஒரு 70,000 80,000 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு சேலரி வந்து வரும். ஸோ, அதே எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு வந்து ரூ. 15,00,000 பெர் ஆனம்க்கு வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அடுத்து சீனியர் கன்சல்டன்ட்க்கு வந்து பாருங்க ரூ. 25,00,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ரூ. 150 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரி அதர்ஸ் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ரூ. 750 வந்து ஃபீஸா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இதில பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை லொகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ, இங்க வந்து பாருங்க டெல்லி, மும்பை, சென்னைன்னு குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா சென்னையில தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. ஸோ, இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ, இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இல்லன்னா ஆன்லைன் டெஸ்ட் இல்லன்னா வந்து அசஸ்மென்ட் இந்த மாரி வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, அப்படி இல்லன்னா உங்களுக்கு டைரக்ட்டா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா குவாலிஃபிகேஷன் எல்லாமே இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ, இதில வந்து பாருங்க உங்களுக்கு மேல நீங்க வந்தீங்கனாலே வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, ஒரு 54 வேக்கன்சி உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ, அந்த வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, அந்தந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ, இங்க வந்து பாருங்க எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து அசோசியேட் கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க ஒரு 5 வேக்கன்சி இருக்கு. இந்த மாரி வந்து அதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு ரைட் சைடு குடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னை லொகேஷன்ல வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து அசோசியேட் கன்சல்ட்ல வந்து பாருங்க ஐடி சப்போர்ட்க்கு வந்து குடுத்துருக்காங்க 23 வேக்கன்சி. சென்னைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். அதே வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து கன்சல்டன்ட் கேட்டகரில வந்து பாருங்க ஐடி சப்போர்ட்க்கு வந்து ஒரு 19 வேக்கன்சி இருக்கு. இதுக்குமே சென்னையில போஸ்டிங் இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷனுக்கு வந்து குடுத்துருக்காங்க சீனியர் கன்சல்டன்ட். இதுக்கு வந்து சென்னை மட்டும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து அசோசியேட் கன்சல்டன்ட்க்கு வந்து 22 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது உங்களுக்கு வந்து நான் லேட்டரா காமிக்கிறேன். ஸோ, 1 இயர் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து அசோசியேட் கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு. ஸோ, 28 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸா. அடுத்து வந்து பாருங்க கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, 22 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ, அடுத்து சீனியர் கன்சல்டன்ட்க்கு வந்து பாருங்க 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தமா வந்து 54 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இம்பார்டன்ட் டேட்ஸ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து 24 மேக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஸோ, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிஇ, பிடெக்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸோ, ஐடி இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா மாஸ்டர் டிகிரில வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பிஎஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்லன்னா ஐடி இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, சேம் குவாலிஃபிகேஷனா தான் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீதி இருக்கிற ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுல வந்து உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுல வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ, இது ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நீங்க வந்து பார்த்தோன்னா, இப்ப சென்னை லொகேஷன்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, ஸோ, எந்த மாரி ஸ்கில்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. அத நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இது வந்து பார்த்தோன்னா, இனிஷியலா வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகரில தான் வந்து எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து இன்னும் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுல உங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ, இங்க வந்து பாருங்க ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க ஹெல்ப் லைனுக்கு வந்து இங்க வந்து பாருங்க இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ, இதுலயே வந்து பாருங்க உங்களுக்கு டேட்ல இருந்து எல்லாமே இங்க வந்து டீட்டெயிலா இருக்கு. ஸோ, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.